ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரைடே ஆனாவே என்ன செய்யறது, எது செய்யறதுன்னு மைண்டில் ஒரே டிப்ரெஷனாகவே இருக்கும். நைட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரைடே நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுங்காட்டி நம்மளுக்கு டென்ஷன் அவ்வளோக்கு இருக்காது. மற்ற 3 நாள் 4 நாள் எப்படிடா கடந்து போகிறதுன்னு இருக்கும். பொரியல், பப்படம் அப்படின்னு போயிடுச்சு. வெள்ளிக்கிழமைங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். காய்கறியெல்லாம் சமைக்கிறத விட எனக்கு இந்த நான்வெஜ் சமைக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியான வேலை. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியான வேலை நான்வெஜ் சமைக்கிறதா இல்லை காய்கறி சமைக்கிறதுன்னு சொல்லுங்கள். இந்த கரண்டி வைக்கிறது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தா. கரண்டி வந்து அடுப்பு மேலே வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் கரண்டி வைக்கிறதுக்குன்னு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். நான் அதில் வைக்கவே மாட்டேன். அது என்னமோ கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது எனக்கு அதில் வைக்கிறதுக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம் வச்சுக்குவேன். நெய் சாப்பாட்டுக்கு தாளிக்கிறது எத்தனை தடவை போடுறது வீடியோ. அதனால் இந்த தடவை நான் ப்ரிப்பரேஷன் கொடுக்கல. பார்த்தாலே தெரியுமில்ல. அதனால நான் சொல்லலை நெய் சாப்பாடு எப்படியெல்லாம் வைக்கணும்னு. நெய் சாப்பாட்டுக்கு எப்பவும் போல் தம் போட்டு இறக்கியாச்சு. அப்புறமா கிரேவியும் செஞ்சுட்டேன்னா இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு சின்ன பாப்பாவுக்கு வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். வந்தெல்லாம் நம்மளால் எல்லாம் வேலை செய்ய முடியாது. வேலையை முடிச்சுட்டு போனோன்னா நம்ம ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போகும்போது ரிலாக்ஸாக போயிட்டு வருவோம். வந்து வேலை செய்யணுங்கும்போது நம்ம எந்த எந்த டென்ஷனில் எந்த டயர்டில் வருவோம்னு நம்மளுக்கே தெரியாது. கிச்சனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதையும் அரைக்கணும். சரி, அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வேலை செய்யும்போது ஒன்று இல்லைன்னு சொன்னால் எப்போவுமே இருக்கும். அந்த டைமுன்னு பார்த்தா அவசர அவசரமாக வேலை செய்யணுங்கும்போது ஒன்றுமே இருக்காது. இதுதான் எல்லாத்துக்குமே இதுதான், எனக்கு மட்டும் இல்லை. பாப்பா பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. போய் சைன் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் எப்படி மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு. சிக்கன் வீடியோவும் நான் போட்டிருக்கிறங்காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பார்த்தாவே தெரியும் என்னென்ன போட்டிருக்கிறேன்னு. ஒரு வழியாக எல்லாத்துக்குமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா வீட்டை பார்த்தீங்கன்னா சாமானம் சட்டுன்னு கசன்னு கிடக்கும். பாத்திரமெல்லாம் சிங்கிளையெல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். அதையெல்லாம் கழுகி எடுத்து ஊர்ஸாக்கி வச்சுட்டு தான் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் போகும்போது நம்ம எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். வந்தெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் போக முடியாது. அதனால் மேக்ஸிமமாகவே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் போய்க்குவேன். வந்தோமா ரிலாக்ஸாக உட்காந்தோமான்னு இருக்கணும் நமக்கு. நைட்டு கழுகுன பாத்திரத்தையெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சு போட்டு அப்புறமா பாத்திரம் கிடக்கிறத பார்த்தீங்களா, இது எல்லாம் எடுத்து ஓர்ஸ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு தான் நீ போகணும். மிஷினில் துணியை போட்டிருக்கேன். துணியை ஆடிட்டுருக்கு. வீட்டையெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டு போட்டு நான் கிளம்ப வேண்டியது தான். அத்தாவை தான் வர சொல்லியிருக்கேன். எப்போவுமே அத்தா தான் வந்து கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கி மழை மூடாப்பாக இருந்தங்காட்டி நானும் அத்தாவை வீட்டுக்கே வர சொல்லிவிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம்ல. அதான் கடகடன்னு செஞ்சிட்ருக்கிறேன். நேற்று வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் நான் வாங்கிட்டு வருவேன். கவரில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக கவரில் கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா ப்ரௌன் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதில் தான் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான பிளாஸ்டிக் கவரில் போட்டு பொருளெல்லாம் கொடுத்தாங்க. இது தக்காளி எல்லாம் எடுத்து கழுகி வெண்டைக்காயெல்லாம் கழுகி எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதில்ல, ஸ்டோர் பண்ணணும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நைட்டே மல்லி புதினாலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கழுகி வச்சங்காட்டி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. எப்பவும் போல் பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஏற்கனவே ஸ்டோரேஜ் பாக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் நான். வாங்கிட்டு வரும்போதே மல்லி இலையெல்லாம் பழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி 2 நாள் தானே தீர்த்தரலான்னு சொல்லி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விலாக் போடுறதுக்கே தோண மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் போட்டு போட்டு விட்டுறது. ஷார்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்ஸ்லேயும் கூட சாங் தான் போட்டு விட்டுறேன் நான். ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து கழுகி எடுத்து காய வச்சுட்டேன். இனி அதை பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா திருப்தியாக இருக்கும். இனி 1 வீக்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீடு இப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வெளியே கிளம்பும்போது இந்த மாதிரி தான் வச்சுட்டு போய்க்குவேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி தான் லன்ச் வந்து எனக்கு எடுத்து வச்சுக்குவேன் ஒரு பாத்திரத்தில் போட்டு. ஸ்கூலுக்கெல்லாம் போய் சைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நானும் பாப்பாவுமே வந்துட்டோம். ஸ்ட்ராங்காக ஒரு டீயும் போட்டு ரிலாக்ஸாக நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.